வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் செஞ்ச விஷயங்களும் மற்ற பல விஷயங்களையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் டிவிகே அமைச்சர் நிதி அமைச்சர் இருக்காங்களே மரிய வில்சனை பார்த்து சொல்லியிருக்காங்க, தமிழ் ஒழுங்காகவே படிக்க தெரியல. ராஜ்மோகன் அவர்கள் நல்ல தமிழ் பேசுகிறாங்க, படிக்கிறாங்க. ராஜ்மோகன் அவர்கள் மரிய வில்சன் அவர்களுக்கு தமிழ் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு கொஞ்சம் மரிய வில்சன் அவர்களாக இருக்கட்டும் கோவப்பட்டாங்க. ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஆனால் தமிழ் கிளாஸ் இல்லை. நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, எப்படி நேர்மையாக பட்ஜெட் பண்ணணும், எழுதணும், பட்ஜெட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வேணால் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே எம்எல்ஏ சொன்னாங்க இல்லையா, ராஜேந்திரன் அவர்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அசம்பிளியில் காங்கிரஸ் எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க, பிரவீன்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இப்போ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றம் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, ரொம்பவே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போதும் நமக்குமே சந்தோஷமாக தான் இருக்கு. அசம்பிளியில் விஜய் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க சிரிக்க வச்சதெல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய ரொம்ப நாள் கழிச்சு அவர் சிரிக்கிறாங்க. இப்போ தான் என்னமோ உங்கள் முகத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம் ஏற்கனவே அழகு தான், ஆனால் இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபேஸ் காட்டுறது. முன்னாடி இதை யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ நல்லா ஒரு வித்தியாசங்கள் தெரியுது. மேபி அவங்க ஃபேமிலி ஜாயின் பண்ணி இருக்கிறதுனால கூட இருக்கலாம். திரும்ப டிஎம்கே எம்எல்ஏ அவங்க சொல்லியிருக்காங்க, 5 வருஷமாக நாங்கள் ஆண்ட 5 வருஷமாக எந்த விவசாயிகளுமே போராட்டம் பண்ணலை, இப்போ தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அமைச்சர் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா, லிஸ்ட்டு போட்டு இந்த இன்னைக்கு இவங்க போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நல்ல தரமான ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இதுதான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. விவசாயிங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் தான் வந்திருக்கு. சன்னா ரகனல் குவிண்டனுக்கு 289 ரூபா கொடுத்துருக்காங்க. கரும்பு ஒரு டென்னுக்கு 709 ரூபா கொடுத்துருக்காங்க. ஊக்கத்தொகையாக விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. கேரளாவில் நடந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அகில் மேகா அப்படின்னு ஒரு கப்பல்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அகில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க மனைவியை காணும். அதோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது விசாரிக்கும் போது தான் தெரியுது, சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க இன்னொரு நபருடைய ஓடி போயிட்டாங்க அப்படின்னா, அது யார் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பஸ் டிரைவரோட ஓடிட்டாங்க அப்படின்ட்டு. இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லா சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டிருக்காங்க. நிறைய ஃபாலோவர்ஸ், நிறையா வியூஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. இவங்களை பார்த்து நிறைய பேர் நான் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நானே நிறைய வீடியோஸில் பார்க்குற வேறு வேறு சேனலில் நல்ல கப்புள்ஸ் இவங்கள மாதிரி தான் இருக்கணும், இவங்கள மாதிரி தான் ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வீடியோ போடுறது அவங்களுடைய நல்ல பாட்டை தான் போடுறாங்களே தவிர அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டைகள் எதுவுமே போடுறது கிடையாது. அந்த நல்ல பாட்டை வச்சு இவங்க லைஃப் ஃபுல்லுமே இப்படி தான் ட்ராவல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே இந்த உலகத்தில் உண்மைகள், அதாவது எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணுறதில்ல. அப்படி ஷேர் பண்ணால் யார் லைஃப்மே இந்த மாதிரி தான் நான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நான் உங்களை மாதிரி தான் வாழணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால இவங்களை போல் வாழணும், இவங்களை போல் வாழணும் அப்படின்னு சொல்லாமல் நம்மள மாரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, சோஷியல் மீடியாவில் போடுற எல்லாமே உண்மை என்பது இல்லை அப்படிங்கன்னு அவங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்குன்னு. செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் நடந்த ஹிந்துஸ்தான் காலேஜில்
தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க அமுதன் அப்படின்னு பையன் வந்து இப்போது இல்லை. இவங்களை வந்து அடித்து அவங்களுடைய நண்பர்கள் சக நண்பர்கள் வந்துட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து சொல்கிற விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கஞ்சா வச்சுருந்தாங்க நிறைய பசங்க. அதை வந்துட்டு இவங்க வந்து ஹெச்ஓடி டீன்ட்டு வந்து சொல்லி விட்டுட்டாங்க. அதனால தான் அந்த பையன் வந்து இவங்களை அடித்து பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு விசாரிக்கும் போது தெரியுது, குக்கு வந்து அதாவது ஹாஸ்டலில் இருக்கிற குக்கு வந்து அந்த பையன் வந்து அடிச்சுட்டாங்க. அது வந்துட்டு ஹெச்ஓடி டீன் கிட்ட போகும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஞ்சா போடுற பசங்களுடைய லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அமுதன் அப்படிங்கிற பையன் வந்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறான். அதோட அந்த டீனும் ஹெச்ஓடியும் ஹாஸ்டலை விட்டு நிற்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த பையன் வந்து தனியாக ஒரு ஹாஸ்டல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட வேறொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட வந்து தங்கியிருந்திருக்கான். இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, இளவரசன் அப்படிங்கிற இன்னொரு பையனோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு 10 பேர், அந்த 10 பேரில் இந்த பையனும் வந்து அமுதன் அப்படிங்கிற பையனும் வந்து ஒன்று. அங்கே போயிட்டு அந்த பையனுடைய இளவரசன் அவனுடைய மொபைல், பணம் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எப்படி அந்த இளவரசன் அப்படிங்கிற பையனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாள் வந்து கிரவுண்டில் வந்து பார்த்துட்டு இந்த பையனை வந்துட்டு கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு அடிச்சிருக்காங்க. அதில் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பையனுக்கு வந்து நினைவு வந்து தெரிஞ்சோடனே இந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த பையன் வந்துட்டு இப்போது வந்து இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி விசாரணை வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து 7 பேரை கைது பண்ணி விஷயம் வந்து சொல்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்ட்டு இன்னும் வந்து விசாரித்த பிறகு தான் வந்து தெரியும். பார்க்கலாம் என்ன விஷயம் வந்து வெளியில் வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு. இந்த மாதிரி நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம தூய சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட் தேவை. நன்றி.